Hi students, in the previous video we were learning about the birth control methods. In this video we are going to learn about medical termination of pregnancy and sexually transmitted diseases. MTP, medical termination of pregnancy. It is a medical method of abortion which is done voluntary or intentional termination of pregnancy. We are using non-surgical or non-invasive method. ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு கருவை கலைக்கிறது, அதை தான் என்ன பண்ணுறோம், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம சர்ஜரி பண்ணி இது பண்ணாமல் வேறு பாதுகாப்பான முறையில் நம்ம செய்கிறது தான் கருக்கலைப்பு, அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். Always it should be done in the first trimester itself, அதாவது first 12 weeks, அதை தான் நம்ம first trimester சொல்வோம். அந்த டைமே அதை பண்ணுறது தான் ரொம்ப safe. If it is done in the first trimester, it will not affect the women's fertility. If it is done in the second trimester, the life of the mother will be more risk because the fetus has become intimately associated with the maternal tissue. So now the fetus is getting the nourishment from the mother and it has got more attachment towards the placenta of the mother. So it is unsafe to abort a child when in the second trimester. எப்போதுமே இந்த அபார்ஷனை ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ்லேயே பண்ணிடணும். அப்படி பண்ணால் அது அந்த விமனை எந்த வகையிலையும் பாதிக்காது. செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்காக போயிடும் அதற்கு. ஏன்னா இந்த ஃபீட்டஸ் மெட்டர்னல் டிஷ்யூவோட ரொம்ப அட்டாச்சாக போயிடுறதுனால. The Government of India legalized MTP in 1971 for medical necessity and social consequences with certain restrictions like the sex discrimination and illegal female feticide to avoid its misuse. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எம்டிபியை 1971 லீகலைஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு தாய் விருப்பப்பட்டால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையில்லாத அந்த கருவை கலைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. பட் என்னது, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்லேயே அவங்க பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது எனக்கு பெண் தான் வேணும் இல்லை ஆண் தான் வேணும் அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க அதை கலைக்கக்கூடாது. அதே மாதிரி இல்லீகலாக ஃபீமேல் சைல்டு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதை இது பண்ணுறது அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடுக்காக பண்ணுறதையும் அது தடுத்துருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காக இல்லை, டியூ டு சோஷியல் கான்சிக்வன்சஸ். ஸோ சம்டைம்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இதுவாயிட்டாங்க, இல்லை வேறு ஒரு சோஷியல் இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு, அதனால் ஒரு அவப்பேர் வரும், அந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸில் அவங்க அதை பண்ணலாம் அப்படின்ற அந்த லீகலைஸ் பண்ணது 1971. MTP should be done by medical experts only and not by the unqualified quacks, அதாவது போலி மருத்துவம் செய்கிறவங்கள வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது பாதுகாப்பானதும் கிடையாது. அது ஈவன் அவங்கள ஒரு டெத் வரைக்கும் கொண்டு போய் விடலாம். யூஸ்வலி MTP of the first conception will have serious psychological consequences. பொதுவாக ஒருத்தவங்க தனக்கு உருவாகிற அந்த முதல் கருவை இது பண்ணாங்க அப்படின்னா, எம்டிபி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அவங்கள அதை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் அந்த ஃபர்ஸ்ட் கன்செப்ஷனை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நெசசரி. Sexually transmitted diseases, they are the contagious diseases. We all know contagious diseases, they spread from one person to another. So there are some diseases which spread through
air, water, like that. So sexually transmitted diseases, they are transmitted by sexual contact. This sexually transmitted diseases are also called as venereal diseases, VD. Venereal in the sense when they have the sexual intercourse. The sexual intercourse kind of term the venereal. So sexually transmitted diseases are also called as the venereal diseases or the reproductive tract infections because they are transmitted through the reproductive tract. All these diseases we say it as the sexually transmitted infections, STI. These diseases are transmitted from one person to another during the intimate sexual contact with the infected person. ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோ இன்னொரு நார்மல் பர்சனோ அவங்களுக்குள்ள செக்ஷுவல் காண்டாக்ட் வச்சுக்கும் போது இந்த டிசீசஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து பரவும். The sexually transmitted infections like the hepatitis B and HIV. They are transmitted by sexual contact. They are also transmitted by sharing of infusion needles and using the non-sterilized surgical instruments, by blood transfusion, and also from the infected mother to the baby. எல்லா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் காண்டாக்ட் மூலமாக தான் ஒரு பர்சன்லேருந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் த ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ஹெச்ஐவி பார்த்திங்கன்னா செக்ஷுவல் காண்டாக்ட் மூலமாகவும் பரவும். அது ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ், ஸோ ஒரு டேட்டூ குத்துற நீடில் இல்லை வந்து ஒரு டாக்டர் யூஸ் பண்ணுற அந்த சிரஞ்ச், ஒருத்தர் இன்ஃபெக்டட் பர்சனுக்கு யூஸ் பண்ண அந்த சிரஞ்சை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல், ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் இன்னொரு நார்மல் பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணும் போதும் அது பரவுது. அதே மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணும் போது ஒரு இன்ஃபெக்டட் பர்சனுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும் போதும் அது பரவும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஹெச்ஐவிக்கு வைரஸ் இருக்கா அப்படின்றதுக்கு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு தான் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் அப்படியே டைரெக்டாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருந்தாலும் இந்த டிசீஸ் வந்து பரவும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்டட் மதர். ஸோ ஒரு மதர் வந்து இந்த எஸ்டிஐயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அன்றப்ப அந்த பேபி, அவங்களுக்கு பிறக்கிற அந்த பேபிக்கும் வந்து அது அஃபெக்ட் ஆகும். How can we prevent STDs? We have to avoid the sex with unknown partner or the multiple partners. So we can use the condoms. If we have any doubt, ஸோ நமக்கு ஏதாவது சிம்டம் தெரியுது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கான சிம்டம் தெரியுது அப்படின்றப்ப we have to consult a doctor immediately, get diagnosed and get complete treatment so that early treatment will prevent the disease from spreading. Normally, people of the age between 15 to 24 years are susceptible to the sexually transmitted infections. STIs may be caused by bacteria, virus, protozoans, fungus or any other parasites. Now we'll study about the bacterial STI. Gonorrhea, syphilis, chancroid, chlamydiasis, lymphogranuloma venereum, they are the bacterial STIs. Genital herpes, genital warts, hepatitis B and AIDS are the viral STIs. Trichomoniasis is a protozoan STI. Candidiasis is a fungal STI. Usually, bacteria, virus, protozoans, fungus or parasites மூலமாக நமக்கு வந்து STIs வந்து வருது. STI that are caused by bacteria, fungi, protozoans or parasites
can be treated by antibiotics or any other medicines. பாக்டீரியா ஃபங்கை புரோட்டோசோவன் பாரசைட்ஸ் மூலமாக நமக்கு வர செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது மெடிசன்ஸ் மூலமாகவோ நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் த எஸ்டிஐ தட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் cannot be treated. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், வைரஸ் வந்து என்ன பண்ணும், அது ஒரு லிவிங் செல்லில் தான் இருக்கும். அந்த லிவிங் செல்லோட ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏவோட பிளெண்ட் ஆகி அது வந்து அதோட லைஃப்பை லீட் பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் த வைரல் டிசீசஸ். லைக்வைஸ் த வைரல் எஸ்டிஐஸ் ஆல்சோ cannot be treated. But we can control the infections by seeing the symptoms. அந்த சிம்டம்ஸுக்கான ஆன்டிவைரல் மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம வந்து அதோடைய இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ்டிஐ வந்து வைரஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து ட்ரீட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய சிம்டம் வச்சு நமக்கு வந்து அதுக்கான ஆன்டிவைரல் மெடிசின் கொடுத்து அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். Usually, to prevent the sexually transmitted diseases, it is advised to use the condoms. The latex condoms usually reduces the risk of sexually transmitted infections, but it does not completely eliminate the transmission. ஸோ நம்ம காண்டம்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து அதோடைய பரவற ரிஸ்க்கை வந்து குறைக்கிறோமே தவிர அதை கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு லிவ் ஃபார் ஒன் பர்சன் இட் செல்ஃப். ஸோ நம்ம வந்து தப்பான வாழ்க்கையை வாழாமல் சரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னாவே நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து வாழலாம். Hope all have understood what are sexually transmitted diseases, how are they caused, and how they can be prevented. So in the next video, we'll study about the STD and their symptoms. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.